ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் உள்ள எல்இடி டியூப் லைட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம வீட்டிலேயே சரி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டியூப் லைட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு. இந்த டியூப் லைட் வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து டியூப் லைட்டை செக் பண்ணி பார்க்குறோம். சுவிட்சு போட்டு லைட் எரியலை. இப்போ நம்ம டியூப் லைட்டை கழட்டி என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம கழட்டி பார்க்க போகிறோம். கழட்டி பார்க்க முன்னாடி வந்து டியூப் லைட்டில் உள்ள பவர் சப்ளைவை ஆஃப் பண்ணி வயர் ரெண்டையும் கழட்டி விட்டுறணும். கழட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து டியூப் லைட்டில் உள்ள ஃப்ரேமை வந்து மேலே வந்து ஒயிட் கலராக ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேமை வந்து நகத்தில் நம்பி விட்டோம்னா தனியாக கலண்டுரும். அதை கழட்டி நம்ம ஃபுல்லாக உருகி எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா உள்ளே ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பில் தான் பிரச்சனை இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன பிரச்சனைன்றதை. இப்போ வந்து மேலே உள்ள அந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம கழட்டி உருகி எடுத்துட்டோம்னா உள்ள எல்இடியில் பார்த்துலாம் என்ன பிரச்சனை இருக்குன்னு. நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரேமை கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா உள்ள எல்இடி ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வயரை கொஞ்சம் உள்ளே வந்து தள்ளினா தான் நம்ம வந்து எல்இடி ஸ்ட்ரிப்பை வந்து வெளியே எடுக்க முடியும். வெளியே எடுத்து என்ன பிரச்சனைன்னு பார்க்க முடியும். இப்போ வந்து அந்த ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம வயரை உள்ளே தள்ளுறோம். இப்போ ஸ்ட்ரிப்பை வெளியே இழுத்து பார்க்குறோம் என்ன பிரச்சனைன்றத. வயர் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரிப்பை கொஞ்சம் லைட்டாக வெளியே இழுத்து ஒரு போர்டு இருக்கும். போர்டு எல்இடி ஸ்ட்ரிப்பு அவ்வளோதான், 2 தான் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ வந்து நம்ம உருகியாச்சு வெளியே. இப்போ வந்து போர்டு இருக்குது. போர்டுலேருந்து 2 வயர் நல்லாயிருக்கு. போர்டு ஒன்றும் ஷார்ட் ஆகலை. ஆனால் அதுலேருந்து போர்டுலேருந்து லைட்டுக்கு போகிற லைன் தான் எரிஞ்சு போயிருக்கு. ஒரு வயர் கட் ஆகிருக்கு. இப்போ இதுதான் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதை சால்ட்ரிங் வச்சுட்டு நம்ம வேறு பிரச்சனை இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ரெட்டு வயரை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு லைட் எரியுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரெட்டு வயரை வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சாச்சு. சால்ட்ரிங் வச்சு லைட்டை செக் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. இப்போ சால்ட்ரிங் வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் லைட்டை வந்து சுவிட்சை ஆன் பண்ணி நம்ம வந்து லைட் எரியுதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உள்ள லைட்டை வந்து நம்ம அவசரப்பட்டு யாரும் தூக்கி வீசிட வேணாம். இதை வந்து கழட்டி பார்த்தாவே இந்த மாதிரி வயர் ஏதாவது விட்டுருக்கும், இல்லை எல்இடி பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்கும். இதை நம்ம தூக்கி போட்டு வேறு பல்ப் வாங்குறதுக்கு பதிலாக சின்ன சின்ன பிரச்சனையை நம்மளே சரி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் முடிஞ்சு இப்போ செக் பண்ணி பார்க்குறோம் லைட் எரியுதா இல்லையான்னு. இப்போ வந்து சுவிட்சு போட்டு பார்க்குறோம். சுவிட்சு போட்டு லைட் எரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை அமுக்கி விடுங்க. தேங்க்யூ.